Coffee related English sentences. காப்பியை ஆத்தி குடி. இதை இங்கிலீஷில் cool the coffee down and drink it இப்படி சொல்லலாம். இல்லைனா cool the coffee down by pouring it back and forth between a dabra and a tumbler then drink it இப்படியும் சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்சஸை சொல்கிறேன். cool the coffee down and drink it. இல்லைனா cool the coffee down by pouring it back and forth between a dabra and a tumbler then drink it. அடுத்த சென்டென்ஸ். காப்பியை கொஞ்சம் ஆற விட்டு குடி. இதுக்கு இங்கிலீஷில் let the coffee cool down a bit and then you drink it. இல்லைனா drink the coffee once it has cooled down. இன்னொரு தடவை சொல்கிறேன். let the coffee cool down a bit and then you drink it. இல்லைனா drink the coffee once it has cooled down. அடுத்த சென்டென்ஸ். காப்பியை ஊதி குடி. இதுக்கு இங்கிலீஷில் blow on the coffee before you drink it. இன்னொரு தடவை சொல்கிறேன். blow on the coffee before you drink it. அடுத்தது. காப்பி கொதிக்க கொதிக்க இருக்கு, மெதுவாக குடி. இதுக்கு இங்கிலீஷில் the coffee is piping hot. drink it slowly. இன்னொரு தடவை சொல்கிறேன். the coffee is piping hot. drink it slowly. அடுத்த சென்டென்ஸ். காப்பியை சூடு பண்ணி குடி. இதை இங்கிலீஷில் heat up the coffee before you drink it அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு தடவை சொல்கிறேன். heat up the coffee before you drink it. அடுத்த சென்டென்ஸ். காப்பி ஆறி போச்சு, அதை அப்படியே குடிச்சிடு. இதுக்கு இங்கிலீஷில் the coffee has gone cold. just drink it as it is. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். the coffee has gone cold. just drink it as it is. அடுத்த சென்டென்ஸ். காப்பியில் ஐஸ் போட்டு ஜில்லுன்னு குடி. இதுக்கு இங்கிலீஷில் add some ice to the coffee and drink it nice and cold. இல்லைனா put some ice in your coffee and enjoy it ice cold. இன்னொரு தடவை சென்டென்சஸை சொல்கிறேன். add some ice to the coffee and drink it nice and cold. இல்லைனா put some ice in your coffee and enjoy it ice cold. அடுத்த சென்டென்ஸ். காப்பி ரொம்ப கசக்குது, கொஞ்சம் பால் ஊற்றி குடி. இதை இங்கிலீஷில் the coffee is too bitter. add some milk and drink it அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். the coffee is too bitter. add some milk and drink it. அடுத்த சென்டென்ஸ். black காஃபியில் நெய் கலந்து குடி. இதை இங்கிலீஷில் mix some ghee into your black coffee and drink it அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு தடவை சொல்கிறேன். mix some ghee into your black coffee and drink it. அடுத்த சென்டென்ஸ். காப்பியில் உள்ள ஏடை எடுத்துட்டு குடி. இதுக்கு இங்கிலீஷில் remove the milk skin before drinking your coffee அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். remove the milk skin before drinking your coffee. அடுத்த சென்டென்ஸ். இன்ஸ்டன்ட் காஃபி வேண்டாம், ஃபில்டர் காஃபி குடி. இதுக்கு இங்கிலீஷில் skip the instant coffee. have filter coffee instead. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். skip the instant coffee. have filter coffee instead. அடுத்த சென்டென்ஸ். சர்க்கரை கரையாமல் இருக்குது, ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி குடி. இதுக்கு இங்கிலீஷில் the sugar hasn't dissolved yet. stir it well with a spoon before drinking it. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். the sugar hasn't dissolved yet. stir it well with a spoon before drinking it. அடுத்த சென்டென்ஸ். காப்பியில் சர்க்கரை கம்மியாக போட்டு குடி. இதை இங்கிலீஷில் யூஸ் less sugar in your coffee அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா drink your coffee with less sugar இப்படியும் சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்சஸை சொல்கிறேன். யூஸ் less sugar in your coffee. இல்லைனா
drink your coffee with less sugar. அடுத்த சென்டென்ஸ், காஃபி எப்படி வேணும்? கொஞ்சம் லைட்டாக, சக்கரை வேண்டாம். இதை இங்கிலீஷில் how do you take your coffee? Light with no sugar அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா how do you take your coffee? Not too strong with no sugar இப்படியும் சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்சஸை சொல்கிறேன். how do you take your coffee? Light with no sugar. இல்லைனா how do you take your coffee? Not too strong with no sugar. அடுத்த சென்டென்ஸ், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காப்பியை நுரையோடு குடிக்கிறது தான் பிடிக்கும், ஆனால் எனக்கு அப்படி குடிக்கிறது பிடிக்காது. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா everyone in my family likes their coffee frothy but I don't இப்படியும் சொல்லலாம். இல்லைனா everyone at home likes to drink the coffee with lots of froth but I don't இந்த மாதிரியும் சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்சஸை சொல்கிறேன். everyone in my family likes their coffee frothy but I don't. இல்லைனா everyone at home likes to drink their coffee with lots of froth but I don't. அடுத்த சென்டென்ஸ், இதுதான் கடைசி சென்டென்ஸும். கும்பகோணம் டிகிரி காப்பி தான் வேணும்னு கேட்டு வாங்கி குடி. இதுக்கு இங்கிலீஷில் ஆஸ்க் ஃபார் கும்பகோணம் டிகிரி காஃபி இப்படி சொல்லலாம். இல்லைனா மேக் ஷுர் யூ ஆஸ்க் ஃபார் கும்பகோணம் டிகிரி காஃபி இப்படியும் சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்சஸை சொல்கிறேன். ஆஸ்க் ஃபார் கும்பகோணம் டிகிரி காஃபி. இல்லைனா மேக் ஷுர் யூ ஆஸ்க் ஃபார் கும்பகோணம் டிகிரி காஃபி. அது சரி, ஏன் இது டிகிரி காஃபின்னு சொல்லணும்? டிகிரி காஃபினா என்ன? அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பாலோட தரம், அதாவது குவாலிட்டி என்ன, தண்ணி கலந்துருக்கா இல்லையா, எவ்வளவு கலந்துருக்குன்றத லாக்டோமீட்டர் வச்சு தான் ப்ரைமரியாக செக் பண்ணுவாங்க. கறந்த தண்ணி கலக்காத சுத்தமான பாலை இந்த லாக்டோமீட்டரில் செக் பண்ணும்போது 28 டிகிரிஸ்லேருந்து 32 டிகிரிஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கலக்காத சுத்தமான பாலை ஃபர்ஸ்ட் டிகிரி மில்க்குன்னு சொல்லுவாங்க. இதுவே 26 டிகிரிஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது தண்ணி கலந்த பாலுன்னு தெரிஞ்சிடும். அப்படி தண்ணி கலக்காத பாலில் போடுற காப்பியை தான் டிகிரி காஃபின்னு பொதுவாக சொல்கிறதா நம்பப்படுது. அதாவது ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் டிகிரி காஃபி. அதைத்தான் நாம் நம்ம ஊரில் டிகிரி காஃபின்னு சொல்கிறோம். ஆனால் இப்படி டிகிரி காஃபின்னு சொல்கிறதுல இன்னொரு காரணமும் இருக்கலான்னு நம்பப்படுது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காஃபி டிகாஷனை யூஸ் பண்ணி போட்ட காஃபியையும் டிகிரி காஃபி தான் அப்படின்னு சொல்கிறதா நம்பப்படுது. ஆனால் இந்த ரெண்டு காரணத்தில் பாலினுடைய குவாலிட்டியை வச்சு வர்றது தான் பரவலான டிகிரி காஃபின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.